உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஏப்ரல் 1 முதல் E20 பெட்ரோல் கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது உங்கள் வாகனத்திற்கு நல்லதா? மைலேஜ் குறையுமா? விவரிக்கிறார் கவிதா. நாம பெட்ரோல் பங்குக்கு போனா என்ன கேட்போம்? அண்ணா ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்பீட் பெட்ரோல் போடுங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் இந்தியா முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் E20 பெட்ரோல் கட்டாயம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இந்த செய்தி வெளியானதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட், அது என்னப்பா E20 பெட்ரோல்? நம்மளோட பழைய பைக்கு கார்லாம் அப்போ சரியா ஓடுமா? அதுக்கப்புறம் 2023க்கு அப்புறம் வாங்கின வாகனங்களுக்கு இந்த E20 பெட்ரோல் சரின்னு சொல்கிறாங்களே, அப்போ அதுக்கு முன்னாடி வாங்கின வாகனங்களோட நிலையெல்லாம் என்ன? இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பழைய வாகனங்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம்? அதை எப்படி பராமரிக்கலாம்? பார்க்கலாம் விரிவாக. நான் உங்கள் கவிதா சுந்தர். இந்தியாவில் பொதுவாக 4 வகையான பெட்ரோல் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பெட்ரோல் RON 91 to 92, இதான் பழைய வாகனங்களுக்கெல்லாம் போடுறாங்க. RON அப்படின்னா ரிசர்ச் ஆக்டேன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பெட்ரோல், இதுதான் RON 95 அப்படின்னு சொல்கிறாங்க. இது புதிய வாகனங்களுக்கெல்லாம் போடுறாங்க. இது இன்ஜினுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா E10 பெட்ரோல், எத்தனால் 10% கலந்தது தான் E10 பெட்ரோல் சொல்றாங்க. அடுத்து E20 பெட்ரோல், இதுதான் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல E20 பெட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். E20 அப்படின்னா 20% எத்தனால், அப்புறம் 80% பெட்ரோல், இதுதான் E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. 20% எத்தனால் சொன்னேன்ல, இது விவசாய பொருட்களான கரும்பு அப்புறம் சோளத்துல இருந்து தயாரிக்கப்படுற ஒரு பயோஃபியூவல். ஸோ இது முழுசா பெட்ரோல் கிடையாது, பசுமை எரிபொருள் கலந்த ஒரு பெட்ரோல் வகை தான் E20 அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அனைத்து மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்களிலும் இந்த E20 பெட்ரோல் குறைந்தபட்சம் 95 ஆக்டேன் அளவை கொண்டு தான் விற்க வேணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னால், வாகனங்களின் இன்ஜின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் அதிக அழுத்தத்திலும் சீராக எரிவதை குறிக்கும் அளவீடு தான் ஆக்டேன். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் போது சீரற்ற முறையில் எரிபொருள் எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வண்டியில் டக் டக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அதுக்கு பேர் தான் நாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டேன் குறைஞ்சா பெட்ரோல் வெடிச்சிரும், ஆக்டேன் அதிகமாக இருந்தால் சரியான நேரத்தில் தான் எரியும். இதையே மத்திய அரசு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது தெரியுமா? நம்ம நாட்டில் வெளிநாட்டில் இருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், அதை குறைக்கவும் நம்ம நாட்டிலே தயாரிக்கிற இந்த எத்தனாலை மிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பயோஃபியூயல், நம்ம இந்த எத்தனால் மக்காச்சோளம், கரும்பு போன்ற விவசாய பொருட்கள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இது விவசாயிகளுக்கு கொஞ்சம் அதிக லாபமும் ஏற்படுத்தி தரலாம் அப்படின்ற ஒரு நோக்கமும், அதே மாதிரி பயோஃபியூயல் யூஸ் பண்றதுனால அதிக காற்று மாசை குறைக்கலாம் அப்படின்னு அரசு சொல்லுது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டு செலவை குறைக்கிறதுக்காகவும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காகவும் காற்று மாசை குறைக்கிறதுக்காகவும் இந்த E20 பெட்ரோல் திட்டம் கொண்டு வர போறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இது புதிய வாகனங்களுக்கு ஓகே. 2023க்கு அப்புறம் நீங்க வாகனம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாகனம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் மேனுவலில் செக் பண்ணுங்கள். ஃபியூவல் டைப் இல்லைனா ஃபியூவல் ரெக்கமெண்டேஷனில் E10, E20 இல்லைனா RON 95 அப்படின்னு ஏதாவது எழுதியிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். யூசர் மேனுவல் இல்லையா, கவலைப்படாதீங்க. அடுத்து உங்களோட ஃபியூவல் டேங்க் கவரில் ஏதாவது ஸ்டிக்கர் இருக்கான்னு பாருங்கள். E20 இல்லைனா RON 95 அப்படின்னு ஏதாவது ஸ்டிக்கர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதுவும் இல்லையா, அவங்களோட உற்பத்தியாளர் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லையா, ஒன்றுமே இல்லைங்க, சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி கேட்டுருங்க, அவ்வளோதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெகுலர் சர்வீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட பழைய வாகனங்களுக்கு E20 பெட்ரோல் போடும்போது சின்ன பார்ட்டிகல்ஸ் அப்படி இல்லைன்னா கலவை கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஃபியூவல் ஃபில்டரில் அடைப்பு ஏற்படுறதுக்கும் இன்ஜெக்டரை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ எப்போ சர்வீஸ் சென்டரில் நீங்கள் விட்டாலுமே உங்கள் ஃபியூவல் ஃபில்டர் அப்புறம் இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும்.
மூணாவது பார்த்தீங்கன்னா நல்ல பெட்ரோல் பங்க்ல தான் பெட்ரோல் போடணும். குவாலிட்டி நல்லா இருந்தால் பிரச்சனை குறைவாக இருக்கும். சீப் அண்ட் லோ குவாலிட்டி பெட்ரோல் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா ஓட்ட முறையில் சில கவனம் தேவை. அதாவது சடன் ஆக்சலரேஷன் கொடுக்காதீங்க. ஒரே ரிதம் ஒரே ஸ்மூத்தாக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் இன்ஜின் பாதுகாக்கப்படும். அடுத்து வந்து உங்களோட ஃபியூவல் சிஸ்டமும் சேஃபாக இருக்கும். பழைய வாகனங்களுக்கு இதனால் என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட மைலேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 முதல் 6% வரை உங்களோட மைலேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்கப் அண்ட் ஆக்சலரேஷன் சற்று மாறும். அடுத்து ஃபியூவல் பைப் அப்புறம் ரப்பர் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், ஃபியூவல் ஃபில்டர் அப்புறம் இன்ஜெக்டர்ஸை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜினில் வந்து சில நேரங்களில் வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. உங்கள் வண்டிக்கு நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இன்ஜின் வந்து பாதுகாப்பாக நீண்ட காலம் சேஃபாகவே இருக்கும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.